வீடெல்லாம் பெருக்கிட்டேன். இனிமேல் பாத்திரம் மட்டும் கழுவணும். மாவு போட்டேன். வெளியிலே பெருக்கிட்டு கோலம் போட வேண்டியதுதான். வீட்டுக்குள்ளே மாவுலாம் போட்டேன். இனிமேல் வெளியில் பெருக்கிட்டு கோலம் போடணும். எதுவும் தண்ணி தெளிக்கணும், மஞ்சள் கலந்து தண்ணி தெளிக்கணும். முடிச்சிட்டேன். வீட்டுக்கு மாவு போட்டேன். பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இனிமேல் விளக்குக்கு ரெடி பண்ணணும். மாயிலை 27 இலை பறிச்சுன்னு வந்தேன். 27 விளக்கு, 27 இலை மாயிலை பறிச்சு இது கொறுக்க போகிறேன் வாசலுக்கு. இப்படி போடணும். மாயிலை தோரணம். இருபத்தேழு மாயிலை கழுவுறதுக்கு சோப்பு எடுத்துருக்கேன். புளி, எலுமிச்சம்பழம் தான் இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் இந்த செங்கல் தூள். நான் இதில் இருக்கிறதுலாம் எண்ணெய் பிசுக்கெலாம் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டேன். இப்போ வந்து எங்ககிட்ட சாமி பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப வச்சில்ல சாமி பாத்திரம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு புளியை போட்டு தேய்ச்சிக்க போகிறேன். ஃபுல்லாக புளி அப்ளை பண்ணிடணும். இப்போ இந்த சாமி பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன்னா இதில் முதல்ல அப்ளை பண்ணிடணும். புளி அப்ளை பண்ணிட்டு தான் அப்புறமா தேய்க்கலாம். இது வாரத்துக்கு ஒரு முறை இது தேய்ச்சா தான் பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் தேய்ச்சிட்டா உடனே கருத்துடுது. துணியை போட்டு தேய்ச்சா தான் அதுக்கப்புறம் அப்படியே வெள்ளையாக இருக்குது. நான் ரொம்ப சாமி பாத்திரம் வச்சிடலப்பா, ஒரு 5 தான் வச்சுருக்கேன். வாங்கலை சாமி பாத்திரம்லாம் நிறைய. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த செங்கல் தூள் இல்லைன்னா கோலமாவு, அப்படி கோலமாவும் இல்லைன்னா நம்ம இட்லி தோசை மாவுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட வச்சு தேய்க்கலாம்.
செங்கல் தூள் போட்டோடனே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. விளக்கலாம். இந்த பாத்திரம் சாமி பாத்திரம், பித்தளை பாத்திரம். ஃபஸ்ட்டு புளி, அப்புறம் செங்கல் தூள். லைட்டாக தேய்ச்சாலே போதும் செங்கல் தூள்லாம். எப்படி இருந்தது? எப்படி ஆயிடுச்சு? எப்பவுமே காமாட்சி அம்மா விளக்குக்கு வந்து பின்னாடி தான் ஃபஸ்ட்டு வைக்கணுமா. குங்குமம் மஞ்சள் தான் முன்னாடி வைக்கக்கூடாதான். பின்பக்கமும் அது மாதிரி காமாட்சி அம்மா விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பின்பக்கம் தான் வைக்கணுமா. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. போட்டு தேய்ச்சேன்னு இனிமேல் கழுவிட்டாலே போதும். சோப்பு கூட போட தேவையில்லன்னு நினைக்கிறேன். சரியா போச்சு. சோப்பு ஸ்க்ரப்பர் வச்சு, ஏன்னா இன்னைக்கு தீபம், அதனால் இதையும் நல்லா தொலைக்கும். எப்பவுமே பித்தளை பாத்திரம் கழுவுனாலுமே செங்கல் தூள் தான் ஃபஸ்ட்டு முக்கியமே. செங்கல் தூளை போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அப்படியே பித்தளை பாத்திரம்லாம் பெரிய பெரிய அண்டா, தவளை, பானை, தட்டு எது இருந்தாலும் பித்தளை பாத்திரம் எது தொலைக்கணுனாலும் செங்கல் தூள் தான். ஆனால் இது உடனே துடைக்கணும், கழுவிட்டு துணி வச்சு கலந்து துணி வச்சு, இல்லைன்னா கருத்து போயிடுது. எப்படியோ எனக்கு கழுவிட்டேன். சாமி பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இனிமேல் இந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும். கொஞ்சம் மாயிலை தோரணம் 27 மாயிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாயிலை தோரணம் கட்டிட்டேன். அடுத்தது நான் சாமி பாத்திரம் மட்டும் கழுவணும். தோரணெல்லாம் கட்டிட்டேன். 27 இலை போட்டு கட்டி வச்சுருக்கேன். பனை ஓலையில் இப்போ கொழுக்கட்டை செய்யணும். இதை கட் பண்ணணும். இப்போ அந்த பனை ஓலை சாமி பாத்திரம் கழுவிட்டேன். அதை ஒரு துணி வச்சு தொடச்சிக்கிறேன். அப்படியே விட்டால் கருத்துருது. இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் இருக்க சாமிக்கு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சிலர் பட்ஸ் வச்சு வைக்கிறாங்க. நான் வந்து கையிலே தான் வைப்பேன்.
இனிமேல் சாமிக்கு ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுதான் இப்போ எனக்கு முக்கியமான வேலை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுட்டு சாமி ஃபோட்டோ வச்சுட்டு அடுத்தது விளக்கு ரெடி பண்ணணும். அடுத்தது பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி பண்ணணும். பனை ஓலை வந்து கட் பண்ணியாச்சு. பனை ஓலை கட் பண்ணியாச்சு. பட்டு அதை வந்து துடைக்கணும். நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு தான் மாவு பச்சரிசி மாவில் செய்கிறது. எங்கள் ஊர் சைட்லலாம் பனை ஓலை கொழுக்கட்டை செய்வாங்க. அதுதான் இப்போ முக்கியமே. எங்களுக்கு தீபத்துக்கெல்லாம் நாங்கள் பனை ஓலை கொழுக்கட்டை தான் செய்வோம். பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன். இப்போ விளக்கெல்லாம் நல்லா ஈர தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அது தொடச்சி மணி ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருவோம். இனிமேல் திரி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கற்பூரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி திரியை போட்டு அது எரிஞ்சு அது போட்டால் எண்ணெய் காற்று வச்சாலும் விளக்கு அணையாது. அந்த மாதிரி இப்போ நான் இந்த விளக்கெல்லாம் தொடச்சிக்கிறேன். அப்போ தான் எண்ணெய் ஊற்ற கரெக்டாக இருக்கும். ஒரு ட்ரேயில் வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்க கரெக்டாக இருக்கும். அண்ணாமலையார் தீபம் 6 மணிக்கு ஏற்றும் போது அந்த டைமில் நம்மளும் வீட்டில் ஏற்றணும். குடும்பம் செழிப்பாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம செய்யணும். எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் மன கஷ்டம்லாம் வராமல் இருக்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றும் போது நம்மளும் வீட்டில் ஏற்றுவோம். கடவுள் மேலே நம்பிக்கையாக வச்சு நம்மளும் அந்த மாதிரி செய்வோம். எல்லா விளக்கையும் நான் துடைச்சிட்டேன். பழைசு புதுசு எல்லாம் கலந்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு நான் நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஃபேன் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் ஆறிச்சுன்னா சுத்தமாக நீரெல்லாம் நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம இனிமேல் திரி ரெடி பண்ணணும். பத்தாதது இன்னொரு தட்டில் 3 நாள் கார்த்திகை தீபம், 3 நாள் விளக்கேற்றணும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் விளக்கேற்றுற வேலை இருக்குது. அதனால் 3 நாள் விளக்கேற்றணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டா ஃபஸ்ட்டு நாள் தான் பெரிய வேலை. அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும். அதே அப்படியே ஏற்றிட போகிறோம்ல, எண்ணெய் ஊற்றி மட்டும்தான் ஏற்றினா போதும். ஃபஸ்ட்டு நாள் தான் நம்மளுக்கு பெரிய வேலை. ஏன்னா பெரிய கார்த்திகை தீபம். அதனால் ஃபஸ்ட்டு நாள் தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இந்த விநாயகர் இதுவும் எல்லாத்தையும் பண்ணணும், ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணணும். நான் இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலை. ஆனால் ஒரு சிலர் வைக்கிறாங்க, கண்டிப்பாக வச்சோன்னுன்றாங்க. அதனால் ஃபார்மாலிட்டிக்கு சும்மா ஒரு 2-3த்துக்கு வச்சிடுறேன். எல்லாத்துக்கும் வச்சிட்ருக்க முடியாது. அதை வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, நல்லா மங்களகரமாக இருக்கும். சும்மா ஒரு 3 நாளுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பனை ஓலை கொழுக்கட்டை, எங்கள் ஊர் சைட்லலாம் பனை ஓலை கொழுக்கட்டை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கம்பல்சரி கார்த்திகை தீபத்துக்கு பனை ஓலையில் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அதனால் இது வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த பனை ஓலையில் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றத இது பனை ஓலை கொழுக்கட்டை செய்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் சாப்பிடுவோம். இது அழகாக கட் பண்ணியிருக்காங்க. பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து பனை ஓலையை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கணும். அதை பாருங்கள், இது வந்து இதுக்குள்ளே நம்ம மாவு வச்சுக்கணும். மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இதை வச்சு இப்படி மூடிட்டு சுற்றி கட்டிடணும். இதுக்குள்ளே மாவை வச்சு வேகும்போது இந்த பனை ஓலையோட வாசனை அந்த மாவில் சேர்ந்து என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அதான் பனை ஓலை கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ். இப்போ இது எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பனை ஓலையெல்லாம் நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மாவு வந்த உடனே அதை வறுத்துட்டு தான் நான் கொழுக்கட்டை செய்வேன்.
பனை வெல்லம் வெல்லம் காய்ச்சிட்டு பாகு காய்ச்சிட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் மாவெல்லாம் வச்சுட்டு இட்லி குண்டான்லேயோ இல்லை குக்கர்லேயோ போட்டு அவிச்சிடுவேன். எங்கள் அம்மாலாம் பானையில் தண்ணி வச்சு அது மேலே இந்த பனை ஓலையில் வேஸ்ட்டு பனை ஓலையெல்லாம் போட்டு அது மேலே கொழுக்கட்டையை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பானையை வச்சு மூடி செய்வாங்க. அடுப்பில் பண்ணுவாங்க. கொட்டை மறுநாளைக்கு காலையில் கூட சாப்பிடுவோம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் பனை ஓலை கொழுக்கட்டை. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட இதில் ஓலையிலேருந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுட்டு அப்படியே காய சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிருக்கேன். நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறேன். இந்த விளக்கு எல்லாமே ஒரு தட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் முதல்ல எண்ணெயை ஃபில் பண்ணிடுறேன். இப்போது இந்த விளக்கு வந்து எவ்வளோ காற்று அடித்தாலும் அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். நான் வந்து இவ்வளோ பெரிய திரியாக போட மாட்டேன். இவ்வளோ பெருசு வேண்டாம். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து இந்த பெரிய திரியை வந்து 2 கட் பண்ணி போகிறேன். இது 2 கட் பண்ணி போகிறேன். ஏன்னா சின்ன விளக்கு தானே. அதனால் இந்த மாதிரி திரியெல்லாம் நான் 2 கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த திரி இருக்குது பார்த்தியா, எவ்வளோ மழை வந்தாலும் நனைஞ்சால் கூட இது காற்றடிச்சா கூட அணையாது. அதுக்கு நம்ம என்ன திரும்ப ஐடியா பண்ணணும், நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா எண்ணெயில் கொஞ்சம் முக்கிய எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கற்பூரத்தை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும். இந்த இதிலே உதிரியாக கொஞ்சம் எண்ணெயில் பற்றிக்கணும் இந்த இதுவை. அதுக்கப்புறமா கற்பூரம் இருக்குது பார்த்தியா, அதை வந்து நல்லா உதிரியாக பிச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த இது வந்து எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த திரி வந்து எரியும் நல்லா. இப்போ நம்ம விளக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பாரு, நான் வந்து ஃபுல்லாக இப்படி வச்சுருக்கேன் பார்த்தியா. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து சிந்தாமல் அப்படியே ஊற்றணும். அப்போனா எண்ணெய் வந்து சிந்தாது. நம்ம இன்னும் 1/2 hour ரெடி பண்ணிடணும். பட்டாசெல்லாம் வெடிங்க. பட்டாசு வெடிக்கலாமா? இப்போ ஒரு ட்ராப் கூட கீழே விழவே எண்ணெய். ஒரு ஸ்பூன். இப்போ திரி போட்டோன்னா நம்ம விளக்கேற்றிடலாம். 6 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிடணும். இன்னும் பனை ஓலை கொழுக்கட்டை பண்ணணும். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றலாம். வேலை நம்ம என்ன சுலபமாக ஐடியாவாக செய்தால் எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும். வேலைலாம் கஷ்டமே கிடையாது. எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும். பத்தியா, சிந்தாமல் ஊற்றிட்ட மாதிரி எண்ணெய்லாம். இப்போ நான் வந்து திரி போட்டுக்கிறேன். எல்லாம் ஒரு திரியாக ரெடி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் திரி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டு காமாட்சம்மா விளக்க தான் ஏற்றணும். நம்ம வீட்டு விளக்க தான் ஏற்றணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. நான் வீட்டு விளக்கு தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவேன் எப்பவுமே. காமாட்சம்மா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாசப்படி வீட்டுக்குள்ளே படி எல்லாம் வைப்பேன். ஃபஸ்ட்டு நான் சாமி விளக்கு ஏற்றிட்டு தான் மறு வேலை. 6 மணிக்கு ஏற்றிடுவேன் கரெக்டாக. இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டேன். திரியெல்லாம் இது வந்து தீபம் நல்லா எரியும். இப்போ வந்து எல்லாம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் 6 மணிக்கு கரெக்டாக ஏற்றணும். அதுக்குள்ளே நான் போய் இந்த மாவை வறுத்துட்டு வந்துடுறேன் கொழுக்கட்டைக்கு. நான் வந்து மாவை வறுத்துக்கிறேன் சிம்மில் வச்சு. அப்போ தான் ஓலை கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். முதல்ல மாவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெல்லம் பாகு காய்க்கணும்.
காய்ச்சி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு பனை ஓலைக்குள்ளே வச்சுட்டு இட்லி குண்டால் அப்படியே அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். 6 மணிக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிடணும். பாகு இது வந்து வறுத்துட்டேன், லைட்டாக ஃபுல்லில் வச்சு வறுக்கிறேன். ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் வெள்ளைப்பாகு காய்க்க போகிறேன். வெள்ளத்தை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு இந்த இதுலேயே போட்டு வெள்ளைப்பாகு வெள்ளத்தை உடச்சி வச்சாச்சு. இதில் போட்டுக்கிறேன் வெள்ளத்தை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஒரு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். போதும் வறுபட்டது. வெள்ளமும் போதும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு மாவு துள்ளுது, போதும் மாவு வறுபட்டது. இந்த இது மட்டும் வெள்ளத்தை கொஞ்சம் கலக்கிக்கிடுறேன் சிம்மில் வச்சுட்டு பாகு காய்க்கிறதுக்கு. கொஞ்சம் கெட்டியான பதமாகவே கொஞ்சம் கலந்துப்போம். இதில் பாகு கலந்துறேன். பாகு ஆகுது ஒரு அடுப்பில். இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் பாகு. ஏலக்காய் போடலாம், போட்டுக்கிடலாம். பாகு காயட்டும். போதும், வெள்ளம் தண்ணி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இந்த நான் சூட்லேயே இந்த சூடு வெள்ளைப்பாகுலையே இந்த மாவில் போட்டு கரைச்சிக்கிறேன். இதில் வந்து உடச்ச கடலை, சிறு பருப்பெல்லாம் வேக வச்சு போடலாம். கடலைப்பருப்பு எது வேணாலும் வேக வச்சு போட்டுக்கிடலாம். இப்போ நான் இந்த சூட்லேயே இதை வேக வச்சேன்னா கலந்துட்டேன்னா நல்லா கரெக்டான, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். வெள்ளம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பனை ஓலைக்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே கட்டிட்டு அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். சுவையான பனை ஓலை கொழுக்கட்டை தயாராகிட்டு 6 மணிக்குள்ளே இதை ரெடி பண்ணிடணும். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ இந்த மாதிரி பாட்டாக எடுத்துக்கணும். இதை பாருங்கள். இப்போ நான் எப்படி வைக்கணுன்றதை சொல்கிறேன். இதில் வந்து நான் உடச்ச கடலை, அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு, அப்படி இல்லைன்னா தேங்காய் எது வேணாலும் வச்சுக்கிடலாம். ஆனால் நான் வைக்கலை. நான் வந்து ப்ளைனாக தான் வைக்க போகிறேன். எனக்கு அது நடுவில்லாம் ஏலக்காய்லாம் போட்டுக்கிடலாம். இந்த ஓலையில் இதை பாருங்கள், நான் இப்படி வைக்கிறேன். ஓலை வந்து ஓட்டெல்லாம் இல்லை. இப்போ நான் இதுலேயே மாவு வறுத்தேன். அதை அப்புறமா வந்து கொஞ்சம் பாகு வேறு சூடாக ஊற்றிக்கிட்டேன். அதனால் அது கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள். இதை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மெல்லிஸாகவே வச்சுக்கிறேன். ஓலைக்குள்ளே மாதிரி மெல்லிஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒன்றுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் இதுக்குள்ளே இப்படி மூடிக்கிடுறேன். மூடிட்டு இந்த நார் வச்சு நான் கட்டிக்கிறேன். இந்த பனை ஓலை நாரை வச்சு கட்டிடுறேன். இந்த மெத்தடில் நான் எல்லா கொழுக்கட்டையும் அவிக்க போகிறேன். அதுக்கு நடுவில் திருவண்ணாமலை தீபம் ஏற்ற ரெடியாக வராங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து கொழுக்கட்டை வந்து செய்துடலான்னு பார்க்குறேன். இப்போ இட்லி குண்டா வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே சும்மா 2 ஓலையை வச்சுட்டேன். நான் வந்து இந்த தீபம் ஏற்ற முன்னாடி நான் கொழுக்கட்டை வச்சுக்கலான்னு பார்க்குறேன் சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்காக ஒரு 4 மட்டும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கட்டிட்டேன் பார்த்தீங்களா, இது அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த பாட்டமை கொஞ்சம் மடக்கி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பக்கம்லாம் கொழுக்கட்டை இல்லை, நான் நடுவில் தான் வச்சுருக்கேன். இது பெரிய பெரிய பானையில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு இந்த 4 மட்டும் இப்படி வச்சுக்கிறேன் சாமி கும்பிட்றதுக்கு. நல்லா சின்னதாக கூட கட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை வேக தீபம் ஏற்றிட்டாங்க. திருவண்ணாமலையில் நம்மளே ஏற்றலாம்.
ஏற்றிட்டேன். கார்த்திகை தீபம் இப்போ கார்த்திகை தீபம் நான் வீட்டில் விளக்கு எடுத்து வச்சிட்டேன். கிச்சனில் வந்து இதாவது ஹாப்பி கார்த்திகை தீபம். இன்னும் பட்டாசு தான் வெடிக்கணும். பட்டாசு வெடிக்கலாமாடா எல்லாரும்? சரி வாங்க. வெந்திருக்குமா என்னன்னு தெரில. சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் விற்கலாம்டா, ஒன்று எடுத்து பார்க்குறேன் எப்படி வெந்துருச்சான்ட்டு. இப்போ இதை வந்து சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். வெந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு. கொல கொலன்னு இருக்கு பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. பனை ஓலை கொழுக்கட்டை. சாமிக்கு வச்சு கும்பிட்டுலாம். நல்லா வெந்திருக்கு. இந்தா இப்படி 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 எல்லாம் பார்த்தா இப்போ கம்மியாக கொளுத்திடு.